ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலானது. இது ஒரு தனி மனிதனோட மரணத்தில் ஆரம்பித்து ஒரு பேரழகியோட மரணத்தில் முடிகிற ஒரு காலகட்டம். நம்ம எல்லாருக்கும் மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி தெரியும். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்தியாவில் இருந்து எகிப்து வரைக்கும் கிரேக்க கலாச்சாரம் எப்படி பரவுச்சு, இதையெல்லாம் சொல்கிறது தான் ஹெலனிஸ்டிக் பீரியட். வாங்க கிமு 323க்கு போகலாம். அத்தியாயம் 1. ராஜா இல்லாத ராஜ்யம். பாபிலோனில் கிமு 323 அலெக்சாண்டர் தன்னோட 32வது வயசில் திடீர்னு இறந்துடுறாரு. அவர் கட்டி வச்சிருந்த பேரரசு ரொம்ப பெருசு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வாரிசு இல்லை. அவர்கிட்ட உங்களுக்கு அப்புறம் யாருன்னு கேட்டப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, யார் பலசாலியோ அவனுக்கே இந்த நாடு. அலெக்சாண்டரோட தளபதிகள் தங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா 3 முக்கியமான ஆட்கள் நாட்டை பிரிச்சுட்டாங்க. தாலமி, இவர் ரொம்ப புத்திசாலி, எகிப்தை எடுத்துக்கிட்டாரு. இவரோட வம்சத்துல வந்த கடைசி ராணி தான் நம்ம கிளியோபெட்ரா. செலுக்கஸ், இவர் மெசபடோமியா, பாரசீகம்னு பெரிய ஏரியாவை பிரிச்சுக்கிட்டாரு. இவர் தான் நம்ம சந்திரகுப்த மௌரியரோட போர் செஞ்சு அப்புறம் சமாதானமா ஆனவர். ஆட்டிகோனஸ், இவர் கிரீஸ் பகுதியை எடுத்துக்கிட்டாரு. இப்படி நாடு பிரிஞ்சாலும் இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த விடலை, அது கிரேக்க கலாச்சாரம். அத்தியாயம் 2. அறிவியலும் கலைகளும். இந்த காலத்துல தான் உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சது. முன்னாடி கிரீஸ் நாட்டில் மட்டும் இருந்த கலை இலக்கியம் எல்லாம் இப்போ ஆசியாவுக்கும் வந்துடுச்சு. முக்கியமா எகிப்துல இருந்த அலெக்சாண்ட்ரியா நகரம், இதுதான் அப்போதைய உலகத்தோட கூகுள். அங்கிருந்து அலெக்சாண்ட்ரியா நூலகம் உலகத்துல இருக்கிற எல்லா அறிவையும் ஒன்னா சேர்த்துச்சு. இப்போ நீங்க ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிக்கிற பாதி மேக்ஸ் இந்த காலத்துல கண்டுபிடிச்சதுதான். யூக்ளிட் ஜியாமெட்ரியை பத்தி எழுதினாரு. ஆர்கிமிடிஸ், அவரும் இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். எரோடஸ் தீனஸ், அப்போவே பூமி உருண்டைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதோட சுற்றளவையும் கிட்டத்தட்ட சரியா கணக்கிட்டாரு. பாருங்க, டெலஸ்கோப் கூட இல்லாத காலத்துல இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தத்துவம், வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தாலும் கலங்காம இருக்கணும்னு சொல்ற ஸ்டோயிசியம், இப்படித்தான் ஃபேமஸ் ஆச்சு. அத்தியாயம் 3. வீழ்ச்சியும் ரோமர்களின் எழுச்சியும். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த கிரேக்க வம்ச அரசர்களுக்குள்ள எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருந்தது. இதை பயன்படுத்திக்கிட்ட மேற்குல இருந்து ஒரு புது சக்தி உருவாச்சு. அதுதான் ரோமானியர்கள். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹெலனிஸ்டிக் நாடுகளை ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. இதோட கிளைமேக்ஸ் எப்போனா கிமு 31 நடந்த ஆக்டியம் போர், பேட்டில் ஆஃப் ஆக்டியம். இதுல தாலமி வம்சத்தோட கடைசி ராணி கிளியோபெட்ரா தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த ரோமானிய பேரரசு பிடிச்சுக்கிடுச்சு. முடிவுரை. நண்பர்களே, ஹெலனிஸ்டிக் காலங்கிறது வெறும் போர் மட்டும் இல்லை, அது உலகத்தை ஒன்னா இணைச்ச காலம். இந்தியாவோட காந்த்ரா கலை உருவானது கூட இந்த கிரேக்க கலப்பு தான். நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற பல அறிவியல் உண்மைகள் அந்த 300 வருஷம் உழைப்பில் கிடைச்சது தான். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். நன்றி.